My hormonal balance damage. ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்மளுடைய எஸ்எஸ் எடிட்டிங் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம பொடி வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி கைஸ், நீங்கள் இந்த ப்ரிவியூவில் ஃபஸ்ட்டு பார்த்த போல் வீடியோ வந்து எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு பார்த்தீங்கன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன், இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து ப்ரீசெட் லிங்க் கொடுத்துருப்பேன். அந்த ப்ரீசெட் லிங்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அலைட் மோஷனுக்குள்ளே போயிடும். அலைட் மோஷன் ஆப்புக்குள்ளே போன பிறகு வெரிஃபை ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் தான் கைஸ் ஷோ ஆகும். இந்த மாதிரி எடிட்டிங் பேஜ் ஷோ ஆகும். இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் இப்போ லாஸ்ட் வந்து பிஜிஎம் சாங் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ, க்ரீன் கலர் ஃபோட்டோ லேயர் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இப்போ வந்து நம்ம ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இந்த இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேல்டாப் லேயர் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பேக் வந்துடும். பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ லேயரை வந்து இப்போ இந்த மாதிரி கரெக்டாக செட் ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து வரைக்கும் அந்த ப்ளூ கலர் லேயர் இருக்கலாம் மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அந்த ப்ளூ கலர் லேயரை கிளிக் பண்ணி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு மேல் டாப்ல ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ நம்ம வந்து இந்த ஃபஸ்ட்டு இப்போ ஃபோட்டோ லேயர் செலக்ட் பண்ணல அது வந்து சேஞ்ச் பண்ணிவிடுவோம். வேறு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிவிடுவோம். இந்த ஃபோட்டோ கரெக்டாக செட் பண்ணிவிடுவோம். சரி கைஸ், இப்போ வந்து அதுக்கு பிறகு ரோஸ் கலர் லேயர் இருக்குது. அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இப்போ உங்களுடைய ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிடுங்க. ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு மேல் டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு எல்லோ கலர் லேயர் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த 3 டாட் இருக்குது பாருங்கள். இந்த 3 டாட் 2 டாட் இருக்குது. இது வந்து 3:25 அந்த இதில் வந்து அந்த டைம் செகண்டில் உங்களுக்கு அதுக்கு பிறகு வந்து எல்லோ கலர் லேயர்லாம் கைஸ் இருக்கும். அந்த எல்லோ கலர் லேயர் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் கிளிக் பண்ணி ஸ்டார் ஐக்கன் கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ எப்போ செலக்ட் பண்ண போல் ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். ப்ளஸ் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இப்போ பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து மேலே டாப்பில் இருக்க அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபில் கம்போசிஷன் ஏரியா 4வது இருக்குது. அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஆட் எஃபெக்டில் போயிட்டு இதில் வந்து டைல்ஸ் எஃபெக்ட் செலக்ட் பண்ணிவிடுங்க. டைல்ஸ் எஃபெக்டில் போய்ட்டு இதில் மிரர் ஆப்ஷன் எனேபிள் பண்ணிட்டு ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். அதுக்கப்புறம் எஃபெக்ட் ஆப்ஷன் போய்ட்டு ஆட் எஃபெக்டில் போய்ட்டு விக்னெட் மேலே சர்ச்சுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கலாம். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி விக்னெட்டுன்னு சர்ச் அடிங்க. விக்னெட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு இப்போ விக்னெட் எஃபெக்ட்டுக்குள்ளே போய்ட்டு இதில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இதில் வந்து பஞ்ச் அவுட்னு அதை வந்து எனேபிள் பண்ணிவிடுங்க. பஞ்ச் அவுட் அதை எனேபிள் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ஃபெதர் எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க எஃபெக்ட். அதுக்கப்புறம் ஒன் ஸ்டெப் பேக் வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ உங்களுக்கு கரெக்டாக செட் பண்ணிட்டோம். ஃபோட்டோ நம்ம கரெக்டாக செட் பண்ணிட்டோம். சரி கேஸ், இதுக்கப்புறம் வீடியோட ஸ்டார்டிங் வந்துட்டு இப்போ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயர் போல் இருக்குல்ல இந்த பாக்ஸ், அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அந்த வீடியோ ஆப்ஷனை எனேபிள் பண்ணிவிடுவோம், ஆன் பண்ணிவிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எஃபெக்ட் 3D எஃபெக்ட் வந்து கிடச்சிரும். கரெக்டாக 3D எஃபெக்ட் கிடச்சிரும் கைஸ். சரி கைஸ், இப்போ வந்து வீடியோ போட்டு பார்த்து மேலே டாப்பில் ஆரோ ஐக்கன் கிளிக் பண்ணிட்டு இதில் இப்போ வீடியோ ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு கீழே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. செலக்ட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து வீடியோ எக்ஸ்போர்ட் ஆகுது. எக்ஸ்போர்ட் ஆகி முடிஞ்ச பிறகு கீழே டவுனில் வந்து நான் சேவை வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய கேலரிக்கு வந்து வீடியோ சேவ் ஆகிரும். சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தது வந்து நம்ம என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடணுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரி கைஸ், நன்றி, வணக்கம். மீண்டும் உங்கள் எஸ்எஸ் எடிட்டிங்.